ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேர்ஃபுல் பே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் பழைய வீடியோஸ் நிறையா வந்து போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பழைய வீடியோஸ்க்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது ரைட் சைடில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து உங்கள் சேனலில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டனும் வச்சுக்கலாம், உங்களோட சேனல் லோகோவும் வந்து நீங்கள் மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூடியூப்லேயே வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பிஃபோர் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த வீடியோஸ்க்கு எதுக்குமே வந்து ரைட் சைடில் எக்ஸ்ட்ரா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன்ன்றது இருக்காது. யூடியூப்பில் மேனுவலாக எல்லா வீடியோஸ்க்கும் கீழே யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் வந்து கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக. ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக உங்களோட வீடியோவில் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதுக்காக யூடியூப்பில் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது எப்படி பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் பிக்சல் ஆப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த ஆப்பு. பின்னு போட்டு சின்ன ஒரு கோடு மாதிரி இருக்கும். இந்த ஆப் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நியூ டெக்ஸ்ட்னு வரும். இதை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே டெலீட் கொடுத்துருங்க. மேலே இருக்கு பார்த்தீங்களா, டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்துட்டு நீங்கள் யூடியூப்பில் இந்த எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப் பட்டன் போயிட்டு உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணுறதுக்கு யூடியூப் வந்து ஒரு சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்ன சைஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 150 × 115 இருக்குது. ஓகேவா, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 150 × 115 இருக்குது. ஸோ இந்த சைஸ் வந்து நீங்கள் செட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த மேலே 3 டாட்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த ஆப்பில் வந்தீங்கன்னா மேலே பாருங்கள் 3 டாட் மாதிரி இருக்கும். இந்த 3 டாட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இமேஜ் சைஸ்னு இருக்கும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இமேஜ் சைஸ். இந்த இமேஜ் சைஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1280 × 1280 ஹைட்டு வித் ரெண்டுமே ஒரே அளவுக்கு இருக்குது. இதை போய்ட்டு எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு 150 ரெண்டு இடத்துலையும் 150 செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து யூடியூப் சொன்ன அந்த சைஸுக்கு நம்ம பேக்ரவுண்ட் வந்து பேனர் வந்து ரெடி பண்ணி பேக்கில் வச்சிட்டோம். இப்போ உங்களோட லோகோ வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். உங்களுக்கு லோகோ இல்லைன்னா கூகுள் சர்ச் போங்க, ஐ வாண்ட் டு பை மை யூடியூப் சேனல் லோகோன்னு சொல்லி சும்மா டைப் பண்ணுங்கள். நிறைய வெப்சைட்ஸ் வரும். ஃப்ரீ இமேஜஸும் நிறையா இருக்குது. ஃப்ரீ இமேஜஸ் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து அவன் காசு ஆகிட்டான் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ₹100 தான் வரும். உங்களோட சேனல் நேம் மட்டும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். அவங்களாம் வந்து லோகோ கிரியேட் பண்ணி உங்களுக்கு சாம்பிள் லோகோ வந்து நிறையா கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த லோகோ பிடிச்சிருக்கோ அதை போய்ட்டு நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கும்போது பிஎன்ஜியாக வாங்குங்க, சரிங்களா. பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மேட்டில் வாங்குங்க. பேக்ரவுண்ட் இல்லாமல் உங்களுக்கு வரும். நீங்கள் டேரெக்டாக அப்படியே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். வாங்கும்போது நீங்கள் ஜேபாக்காக வாங்கினீங்க அப்படின்னா பிஎன்ஜி ஃபைல் வந்து நீங்கள் உங்கள் இதில் அப்லோட் பண்ணும்போது பேக்ரவுண்டு சேர்ந்து வரும். ஸோ அதனால் எந்த ஒரு லோகோ வந்து யூடியூப்காக நீங்கள் பை பண்ணாலும் பிஎன்ஜி ஃபைலில் வந்து பை பண்ணிக்கோங்க. பை பண்ணி உங்கள் மெயில் அட்டாச் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபியூச்சரில் இன்கேஸ் உங்கள் லேப்டாப் மொபைலையும் வந்து எரேஸ் ஆகி அழிஞ்சு போனாலும் உங்கள் மெயிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதே சேம் லோகோவை உங்கள் லைஃப் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா, எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் மெயில் அட்டாச் பண்ணி போட்டுருங்க, அதான் உங்களுக்கு சேஃப். ஓகேவா, இப்போ நம்ம 150 × 150 சூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து வச்சிட்டோம். இப்போ நான் வந்து மறுபடியும் இங்கே ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி தான் நான் என்னோடய மொபைல்லேருந்து நான் வந்து லோகோ வந்து உள்ளே கொண்டு வர போகிறேன். ஓகே, நான் இப்போ ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். ஃப்ரம் கேலரின்னு இருக்குது, இது வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய சேனலோட லோகோ வந்து நாங்கள் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய சேனலோட லோகோ மேலே நான் வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லும். இது வந்து பிஎன்ஜி ஃபைலு. இப்போ நீங்கள் வந்து ஜேபாக்கில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாமல் வராது. வச்சுருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. உங்களோட சேனல் லோகோ வந்து வச்சுக்கோங்க. நான் கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கிராப் பண்ணிக்கிறேன். உங்கள் சைஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக் இருக்குது பார்த்தீங்களா, டிக் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அது போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா இப்போ இது வந்து ஒரு சைடு ஓரமாக இருக்குது. ஸோ நான் வந்து அப்படியே ட்ராக் பண்ணி எடுக்கிறேன், பெருசாகிக்கிட்டே வரேன். வந்து எனக்கு தேவையான அளவுக்கு சென்டரில் வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து நீங்கள் கீழே ஆட் பண்ணணும். இப்போ என்னோடய சேனலோட லோகோவும் சேனல் நேம் வந்து வந்துருச்சு. கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு எனக்கு நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, வச்சுட்டு நான் வெளியில் வச்சு கிளிக் பண்ணுறேன். வெளியில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கட்டமாக இருந்துச்சுல்ல, அதை வந்து அழிஞ்சிரும். இப்போ அடுத்தது திரும்ப நான் ப்ளஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஃப்ரம் கேலரி கொடுத்து என்னோடய சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து இதை வந்து நானாக ஃபோட்டோஷாப்பில் பண்ணது. நீங்கள் கூகுள் சர்ச் போயிட்டு ஃப்ரீ சப்ஸ்கிரைப் பிஎன்ஜி ஃபைல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். காப்பிரைட் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். இதுவும் அந்த மாதிரி வந்து எதுலேருந்து எது முடியும் கேட்கும். நான் வந்து ட்ராக் பண்ணி
எடுத்துக்கிறேன். ஓகே, இது மாதிரி நீங்களும் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. பிஎன்ஜி ஃபைலாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியே டேரெக்டாக இப்போ உட்காந்துரும். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஃபைல் ஃபார்மேட்டில் இருந்தால் நீங்கள் கரெக்டாக பண்ணுற மாதிரி வரும். இது கரெக்டாக வந்தோடனே இந்த டிக் இருக்குது பார்த்தீங்களா, டிக் போட்டுருங்க. நான் வந்து டிக் போட்டேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே வந்துச்சு. அப்படியே இது மேலே கையை வச்சு தூக்கி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும் வரும். கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் இப்படியே போயிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது. பண்ணிங்கன்னா இந்த பின்னாடி இருக்கிற கலர்லாம் வரும். ஓகேவா, இந்த கலர் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் இதெல்லாம் வேண்டாம்னா நீங்கள் வேணால் கலர் வச்சுக்கோங்க. மேனுவலாக போயிட்டு நீங்கள் கலர் பேக்ரவுண்டில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு உங்கள் சேனல் லோகோவும் உங்கள் சேனல் நேமும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் போதும் அப்படின்னா அப்படியே அதை அப்படியே விட்டுருங்க. கீழே இந்த இடத்துல பாருங்கள், இந்த காப்பி பண்ணுற ஃபைல் வந்து இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், காப்பி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்தது இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தோன்னே பேக்கில் இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஷோவாக வருது என்னென்னா உங்களோட சேனலோட லோகோ, சேனல் நேமு ப்ளஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், இது மட்டும் தான் வந்து ஷோ ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஈஸியாக வந்து இது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் எந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரே ரெக்வெஸ்ட், வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே ரெட் கலர் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ போடும்போது உங்களுக்கு வரும். ஓகேவா, நான் இப்போ வந்து இங்கே மேலே பாருங்கள், இதை முடிச்சதுக்கப்புறம் மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்குது, இதை தான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மேட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்மேட்டில் வந்து பிஎன்ஜி கொடுத்து தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஜேபா கொடுத்து பண்ணாதீங்க. நீங்கள் சேனல் லோகோ, பேக்ரவுண்டு, இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி அதை ரெடி பண்ணுறீங்கன்னா பிஎன்ஜியில் சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் மாற்றுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதுக்குன்னு சொல்லலை, நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து பிஎன்ஜின்னு டிஃபால்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்தது தொட்டு பிஎன்ஜி இருக்குது. இதுவே வந்து நீங்கள் ஜேபாகில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஎன்ஜி காமிக்காது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இது கொடுத்தோன்னே நீங்கள் என்ன வந்து பாருங்கள், ஜேபாகில் நோ டிரான்ஸ்பரன்சின்னு இருக்குது. சரிங்களா, ஜேபாகில் சேவ் பண்ணிங்கன்னா நோ டிரான்ஸ்பரன்சி. அப்போ நோ டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா பேக்ரவுண்டு வந்து வச்சு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பேக்ரவுண்டு வேணாம், அதனால் நான் பிஎன்ஜி கொடுத்து ஜஸ்ட் நான் சேவ் டு மை கேலரின்னு கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களோட யூடியூப் சேனலோட லோகோவும் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து ரெடி பண்ணிட்டீங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கூகுள் க்ரோம் வந்து வந்துடுங்க. வந்துட்டு youtube.studio.com ஓகேங்களா, இந்த வெப்சைட் வந்து காமிக்குதா பாருங்கள். ஏன்னா இது கூகுளும் யூடியூப்பும் ஒன்று தான். நீங்கள் இந்த youtube.studio.comனு போட்டாலே ஃபஸ்ட்லேயே வந்துடும். வந்து இதை ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ண உடனே இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைடில் இப்போ வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட சேனலோட லோகோ வந்து காமிக்கிறதா பார்த்துக்கோங்க. நான் இப்போ வீடியோக்காக நான் ஏதோ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். உங்களோட சேனலில் நீங்கள் போயிட்டு கரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் லாகின் கொடுக்கும்போது க்ரோமில் வந்து இந்த வெப்சைட் அந்த லிங்கை போயிட்டு தொட்டிங்கன்னா உங்களோட சேனலுக்குள்ளே தான் லாகின் ஆகுதா இல்லை வந்து யூடியூப்புக்கு போகுதான்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் நார்மலாக யூடியூப் சர்ச்சில் போயிட்டு யூடியூப் ஆப்பில் போயிட்டு வீடியோ பார்ப்பீங்கள்ல, இது அந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி யூடியூப் ஆப்பில் நீங்கள் போய் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்ப்பீங்க. ஓகே, இதுக்குள்ளே கூட சம்டைம்ஸ் போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் கண்டினியூ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா க்ரோமுக்கு வந்து ரீலோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக க்ரோமில் வரும். இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு வெப்னு இருக்கும், கண்டினியூ டு வெப் கொடுத்துக்குங்க. சப்போஸ் வந்து யூடியூப் ஸ்டுடியோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, யூடியூப் ஸ்டுடியோவில் இந்த சேனல் அனாலிட்டிக்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கேயும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளே தான் போகணும். அப்படி இதுக்குள்ளே போகல அப்படின்னா இந்த மேலே பாருங்கள் 3 டாட் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோட்னு இருக்கும் கீழே, இது வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இது கொடுத்து டெஸ்க்டாப் மோடில் வந்து ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக டெஸ்க்டாப் மோடில் வந்து போகும். ஓகேங்களா, இப்போ அப்படியே நம்ம வந்து இப்போ லாகின் ஆகிடுச்சு, சேனல் லாகின் ஆகிடுச்சு. நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அப்படி மேலேருந்து பாருங்கள் நிறைய இந்த இதெல்லாம் இருக்கும், ஆப்ஷன்லாம் இருக்கும். இதில் இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார் மாதிரி, இதில் தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள் லே அவுட் இருக்கும், பிராண்டிங் இருக்கும், பேசிக் டீடைல்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பிராண்டிங் தான் சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ இதை சூஸ் பண்ணிக்கிறேன், பிராண்டிங். இப்போ இதில் பாருங்கள் பிக்சர் வந்து உங்களோட சேனலோட பிக்சர் வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட் இதில் கொடுக்கணும். செகண்ட் இது பேனர் இமேஜ். உங்களுக்கு பேனரில் பேக்ரவுண்டில் இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கணும்.
வீடியோ வாட்டர் மார்க். இந்த வீடியோ வாட்டர் மார்க் வச்சு தான் உங்களோட சேனலில் உள்ள மொத்த வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனோ உங்களோட சேனலோட லோகோ வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட் அப்லோட் மட்டும் கொடுத்தா போதும். இந்த இடத்துல அப்லோட்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து அப்லோட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்லோட் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி சேனல் வந்து லோகோ ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம சேனலோட இது வந்து இங்கே காமிக்குது. இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வேறு. ஒன் செகண்ட். ப்ரௌஸ் கொடுத்துட்டு ரீசெண்ட். இப்போ நம்மளோட சேனல் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, பிஎன்ஜியில் சர்வ் பண்ணதுனால நம்ம கரெக்டாக வந்து ரெடியாகி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து என்ன ட்ராக் பண்ணிக்கலாம் இதில். அதுவும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம ஏன்னா 150 to 150 தான் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் டன் மட்டும் கொடுத்துட்றேன். டன் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், மேலே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு, எண்ட் ஆஃப் த வீடியோ, லாஸ்ட்டாக வீடியோவோட எண்டில் நீங்கள் வச்சுக்கலாம். கஸ்டம் ஸ்டார்ட் டைம் இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டைம் வந்து கஸ்டமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். என்டையர் வீடியோ அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து லாஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் தான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக வேணால் லாஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் சேஞ்சுன்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், சேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். உங்கள் வீடியோ ஃபுல்லாகவே போயிட்டு மொத்தமாக போயிட்டு உங்களோட இந்த லோகோவும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் போயிட்டு ஆட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் எந்த வீடியோ போயிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாத்துலேயும் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஜூம் அவுட் பண்ணிடுறேன். சேஞ்சுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்க பாருங்கள் பப்ளிஷ்னு. ஜஸ்ட் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொத்த வீடியோலையும் போயிட்டு இந்த லோகோ போய் உட்காந்துரும். ஓகே, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண லோகோ போயிட்டு பர்ஃபெக்டாக அதில் போய் உட்காந்துரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களே வந்து உங்களோட எல்லா வீடியோஸ்க்கும் வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக உள்ளே போய்ட்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு இதெல்லாம் உள்ளே வைக்கணும்னு இல்லை. நீங்கள் வீடியோ மொத்தமாக நீங்கள் தான் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. 500 வீடியோ 1000 வீடியோ வந்ததுக்கப்புறமா கூட நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு மேனுவலாக நீங்கள் போயிட்டு உங்களோட வாட்டர் மார்க் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.